உலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறமையந்த செயல் நடந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. வரவேற்பை வழங்கி இருப்பது கலையரங்கம். கலையரங்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ எம்எம் கமிட்டியில் முக்கிய மெம்பர், அது இல்லாமல் டிசிஏவோட ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. தமிழ் கிளாஸில் வந்து ரொம்ப முதல்ல ஆரம்பத்திலேருந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்காங்க. இந்த மகளிர் மட்டும் 3 வருஷமாக வந்து மிகவும் ஈடுபாட்டோட உற்சாகத்தோட ஒரு முனைப்போட வெறியோட சொன்னால் நல்லா இருக்காது, முனைப்போட ரொம்ப தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து இந்த வாழ்த்துறை வழங்கத்துக்கு வருக வருகை வரவேற்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு இருக்கும் அனைவருக்கும் தமிழ் பண்பாட்டுக் கழகம் மற்றும் மகளிர் மற்றும் செயற்குழு மற்றும் என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த வருடம் தமிழ் பண்பாட்டுக் கழகத்தின் பொன்விழா ஆண்டு. இந்த ஆண்டிலும் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியை மகளிரால் மகளிருக்காக மகளிர்கள் ஏற்பாடு செய்து 3வது ஆண்டாக இன்று நடைபெற போகும் இந்த மகளிர் மற்றும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமைப்படுகிறேன். வாய்ப்பளித்த தமிழ் பண்பாட்டுக் கழகத்தின் செயற்குழுவிற்கும் எனது நன்றிகள். மகளிரிடம் இருக்கும் திறமைக்கு அளவே இல்லை, ஆனால் அது குடும்ப பொறுப்பிலும் வேலை மும்முரத்திலும் வெளியே வருவது இல்லை. அதை இந்த கருத்தை கொண்டு ஹாங்காங் தமிழ் பண்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி இங்கு ஓரளவிற்கு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் மகளிர்கள் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி பிரியதர்ஷினி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு நடத்திய ஆஃப் ஸ்டேஜ் போட்டிகளுக்கு ஜட்ஜஸாக வந்து நடத்தி கொடுத்த அன்பாளருக்கும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் தமிழ் பண்பாட்டுக் கழக உறுப்பினர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து ஸ்பான்சர் செய்த வீட் குழுமத்திற்கும் அவர் குடும்பத்தினர்களையும் வருக வருக என உளமாக வரவேற்கிறேன். நன்றி. ஹாங்காங்கில் செயல்படும் வி யுனைடெட் குழுமம் ஒரு நம்பிக்கையின் தொடர்ச்சி. விளக்கு மாமா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட விஎம்எஸ் லெப்பை ஹாஜியார் 1958 ஹாங்காங்கில் காலடி எடுத்து வைத்து மாணிக்க வியாபாரத்தை தொடங்கினார். ஹாங்காங்கிற்கு தொழில் செய்ய வருமாறு அனைவருக்கும் வழிகாட்டினார். இன்று ஹாங்காங்கில் காயல்பட்டின வாசிகள் மட்டும் சுமார் 2000 பேர் உள்ளனர் என்றால் அது விஎம்எஸ் லெப்பை ஹாஜியார் வழிகாட்டலே காரணம். அன்று மாணிக்க வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் இன்று பல தொழில்களில் பரிணாம வளர்ச்சி கண்டுள்ளனர். அதன் ஒரு அங்கம்தான் வி யுனைடெட் குழுமம். வி யுனைடெட் ஃபோரெக்ஸ் மணி ரெமிடன்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் தொழிலில் நம்பிக்கையாளர்களாக திகழ்கின்றனர். வி யுனைடெட் எக்ஸ்போர்ட்ஸ் பல்வேறு இடங்களில் நம்பிக்கையான முறையில் பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறது. வி யுனைடெட் இம்பெக்ஸ் கன்சல்டன்ட்ஸ் நிறுவனத்தை தொடங்கி நம்பிக்கையுடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தி வருகிறது. பிளாசம்ஸ் நிறுவனத்தை தொடங்கி இந்தியாவில் பொருட்களை மொத்த விற்பனை செய்து வருகிறது. வி யுனைடெட் குழுமம் சேவை விரிவடைகிறது. வர்த்தகத்தில் மட்டுமல்ல, சேவையிலும் தான். அதன் ஒரு அங்கம்தான் தமிழ் பண்பாட்டு கழகத்தோடு சேர்ந்து வி யுனைடெட் சார்பாக மகளிர் மற்றும் நிகழ்ச்சி தொடர்ந்து 2வது வருஷம் ஸ்பான்சர் பண்ணுறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகளிர் மற்றும் நிகழ்ச்சி ஹாங்காங்குடைய மெயினான நிகழ்ச்சி. எல்லா பெண்களுமே மோஸ்ட்லி எல்லா பெண்களுமே கலந்து கொள்கிற தமிழ் பெண்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி. இது பெரிய சக்ஸஸ், கிராண்ட் சக்ஸஸ். இது லாஸ்ட் இயரோட இது பெரிய சக்ஸஸாக இருக்குது. இது மேன்மேலும் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் இயர் ஃபர்தர் இயர் மோர் சக்ஸஸ் பண்ணதுக்கு எங்களுடைய நிறுவனம் துணையாக இருக்கும்.
கொடுத்துவோம். மாதவராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் நாமக்கல் கவி. நம்மில் பலர் பள்ளி கல்லூரி காலங்களில் பல கலைகளிலும் சிறந்து விளங்கி இருப்போம். திருமணம், குழந்தை என்றான பின் அவற்றையெல்லாம் மறந்தும் இருப்போம். இதோ மறுபடியும் நமக்கான வாய்ப்பு நம் வீட்டு கதவை தட்டியுள்ளது. நம் மாணவர்களின் திறமைகள் விண்ணையை எட்டும், அவர்களின் பெருமைகள் எட்டும் திக்கும் முரசு கொட்டும். இதோ உங்களுக்காக மகளிர் மட்டும் சீசன் 3. என் பேர் வந்து விஜய். நான் வந்து ஐடி துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஹாங்காங்கில் வந்து பல வருஷங்களாக இருக்கேன். பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட பல வருஷமா ஹாங்காங்கை பற்றி கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா ஹாங்காங்க்கு வந்து 55 வருஷம் ஆகுது. எனக்கு இந்த ஸ்டேஜில் இந்த வாய்ப்பு கொடுத்த டிசிஏ மற்றும் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் அர்ச்சனா ஸ்ரீராம். ஹாங்காங் 7 வருஷமாக இருக்கேன். முன்ன ஐடி துறையில் வேலையில் இருந்தேன். இங்கே வந்து இப்போ ஆசிரியராக பணியேற்று வருகிறேன். இன்று இங்கே தொகுப்பாளராக இருக்க வாய்ப்பு கொடுத்த தமிழ் பண்பாட்டு கழகத்திற்கு நன்றி. இனிய மாலை வணக்கங்கள். என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுமான்னு தெரியல. ஆனால் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா 2 நாளைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வந்து கர்நாடகையை நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அவங்க பேரெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன தெரியாமல் இந்த ஊரில் இருக்காங்களா, அதனால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லி நான் வந்துருக்கேன். நான் ஹாங்காங் வந்து 9 வருஷம் ஆகுதுங்க. ஒரு பன்னாட்டு வங்கியில் வந்து இந்திய நிறுவனங்களோட கணக்கு வழக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்த நாள் வந்து எனக்கும் தமிழ் பண்பாட்டு கழகத்துக்கும் ஒரு நெருங்கிய நெருக்கம் உண்டு, உறவு உண்டு. 9 வருஷமாக நான் வந்து அங்கத்தில் கமிட்டியில் வந்து செயற்குழு வந்து அப்பத்துக்கெல்லாம் இருந்திருக்கேன். 1 வருஷம் தலைவராகவும் இருந்திருக்கேன். ஒரு இடையில ஒரு கிராஃப்க்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் கமிட்டியில் உள்ள நுழைஞ்சோன்னா மகளிர் மட்டும்தான் ஃபஸ்ட் அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எங்கிட்ட வந்து நிறைய வேலை நெக்கி எடுக்கிறாங்க. ஒன்றும் முடியல, அந்த மகளிர் மட்டும் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய ப்ரோக்ராம் பார்த்து ரசிங்க. என்னென்ன குறை இருக்கோ நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். நன்றி. நமது சீஃப் கெஸ்ட் நமது பிரியமான பிரியதர்ஷினி அவர்களுக்கு ஹாங்காங்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிரியதர்ஷினியோட பிறந்த நாள் வாழ்த்துக்காக ஒரு சின்ன பங்கே அதை கொடுக்கறதுக்கு ஜமால் மாமா மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு பல்துறை வித்தகி. குழந்தை நட்சத்திரமாக வெள்ளித்திரையில் தாவணி கனவுகள் திரைப்படம் மூலமாக கால் பதித்தவர். ஐயோ அண்ணா, அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். ஐயோ அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன் அப்படின்னு அவங்க பேசின வசனத்தை நம்மளால மறந்திருக்கவே முடியாது. வளர்ந்த பிறகு பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சிறிய திரைதான் அந்த மனசுக்கு நெருக்கம். நிகழ்ச்சி தொகுப்பு, நடிப்பு, ஆடல் என்று அவங்க தொடாத விஷயங்களே இல்லை எனலாம். தமிழ் சேட்டலைட் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களில் முன்னோடி இவர். கோலங்கள் உள்ளிட்ட பல சின்னத்திரை தொடர்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். அவங்க தங்கை டிடியை தெரியாதவங்க தமிழ்நாட்டிலேயே இல்லைன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு பொருத்தம் என்னன்னா, நம்ம பிரியதர்ஷினி சின்ன திரையில டிடியில ஒளிபரப்பான விடுதலை தொடர் மூலமாக தான் அறிமுகமாயிருக்காங்க. பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. மயிலாப்பூர் அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஃபீமேல் டான்சர், மாநாடு மயிலாடு டைட்டில் வின்னர் அப்படின்னு இவங்களை பற்றி சொல்லணும்னா நாள் 10 சொல்லிட்டே போகலாம். வணக்கம், நன்றி. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இன்னைக்கு டிடிக்கு பர்த்டே அப்படின்னு நாங்கள்லாம் கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் எங்களோட ஈசி மெம்பர் ஷியாமுக்கும் பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சது. அவருக்கும் வந்து எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
யாதுமாகியவன் சிவன். புஷ்பாஞ்சலி செய்ய வருபவர் தீபா சாம். யாது மாணவனே, உலகை சிருஷ்டித்தவனே, நடன நாயகன் தில்லை அம்பல நடராஜனே, நீயே சர்ப்பங்களை சங்கு கழுத்தில் ஆபரணமாக அணிந்தார். மெல்லின மாலை கையில் ஏந்தினாய். நீயே விலங்கினங்களுக்கு தலைவனாவார். குழலூர் கிருஷ்ண பகவானின் உற்ற நண்பனே, உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு நல்வரம் ரட்சிப்பவனே, இன்று இங்கு உன்னை நாங்கள் வணங்குகிறோம். புஷ்பாஞ்சலி.
प्रियम् वन्दे भक्तजनाश्रयं च वरदम् वन्दे शिवं शङ्करं वन्दे शङ्करं वन्दे தீபா வந்து தமிழ் பண்பாட்டு கழகத்துக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அதனால் நிறைய ஃப்ளையர், அதுவும் நாங்கள்லாம் கமிட்டியில் இருக்கும்போது நிறைய ஃப்ளையர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தெரியவே தெரியாது. இந்த மகளிர் மட்டும் வந்ததுக்கப்புறம் தான் கிளாசிக்கல் டான்ஸு, அதுங்களுக்கு கோரியோகிராஃபி இது வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய டேலண்ட்ஸ்லாம் யாராவது இருக்குதுன்னு இப்போதாங்க தெரிய வருது. அருமையான நடனம். அடுத்தது ஒரு பிரட்டியான ஒரு குரூப் சாங் பை शरण्या, चित्रा जीकेवी, लता शेखर, राजी कन्नड़. वरवु एत्तना सेलवु पत्तना अधिकम रेंडना कड़सियिल तुंदना वरवु एत्तना सेलवु पत्तना अधिकम रेंडना कड़सियिल तुंदना. 7, 8 Thank you.
ஃபேஷன் ஷோ. வருடம் நம்ம மகளிர் மட்டும் இல்லை, ஃபேஷன் ஷோ நடக்குது இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நடத்துகிறோம். இந்த வருஷம் என்ன கான்செப்டாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, மணப்பெண் அலங்காரம். அதுதான் இந்த ஃபேஷன் ஷோவோட கான்செப்ட். ஆசிய மணப்பெண்களின் அலங்காரம். அதுதான் இப்போ எல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வர்றது தமிழ்நாட்டு மணப்பெண். காஞ்சிபுரம் பட்டுடுத்தி மணக்கும் மல்லிகையை கூந்தலில் சூடி கழுத்திலும் கைகளிலும் தங்க நகைகள் மினுமினுக்க புத்தம்புது வாழ்வை நோக்கி தயக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வெட்கத்தை தாங்கி அடியெடுத்து வைக்கும் தமிழ் மணப்பெண்ணாக வினிதா. லட்சுமியே வீட்டுக்கு வந்துட்டா, குலவிளக்கு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் நம்ம வந்து அந்த மணப்பெண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். முதல்ல லட்சுமி வந்திருக்காங்க, அடுத்து யாரும். கேரளா வெள்ளை பட்டுடையில் ஜரிகை கரை கொண்டு தங்கத்தை கழுத்திலும் கைகள் நிறைய அணிந்து கேரள மாதுவாய் பவனி வரும் கேரள மோகினி சரண்யா. மல்லிகையில் ஒரு மாலை தங்கச்சரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்கச்சரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்தானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்தானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்தானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். மாப்பிள்ளையே பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, இல்லை ரெடியா மாப்பிள்ளை பொட்டி படுக்கையை கட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிடும். ஏன்னா அங்கே வந்து சொத்து வந்து பொண்ணுக்கு தான். அடுத்ததாக ராஜஸ்தானி மணப்பெண்.
மஞ்சள், ஆரஞ்சு போன்ற வண்ண நிற பட்டான லெஹங்கா சோலை உடுத்துவார் ராஜஸ்தான் மணப்பெண் பொதுவாக. நகைகள் நிறைய அணிந்திருந்தாலும் நெற்றியில் அணியும் ராகு ரொம்ப முக்கியம். இதோ பாடல் வருகிறார் ராஜஸ்தானி மணப்பெண்ணாக. அதுக்கு முன்னெல்லாம் ஸ்கூட்டர், அப்புறம் பைக்கு, அப்புறம் காரு. ஆனால் ஆதி காலத்தில் மாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் போனீங்கன்னா ஒட்டகத்தை கட்டி மேய்க்க முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக பெங்கால். பெங்காலி பெண்கள் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருப்பாரு. அவங்களுக்கு கலையில் ஆர்வம் அதிகம், அறிவும் அதிகம். மணப்பெண்ணை குடும்ப பாங்காக மிகுந்த கவனத்தோடு அலங்கரிப்பாங்களாம். அவங்க பாரம்பரிய உடையான பனாரஸ் சேலையுடன் அழகான நகையை மேலும் மெருகூட்ட கொள்ளை கொள்ளும் அழகு பெங்காலி மணப்பெண். அர்ப்பிதா வருகிறார் பெங்காலி மணப்பெண்ணாக. তোমার মনটা দিয়ে যাও, তাড়াতাড়ি এসে যাও। তোমার মনটা দিয়ে যাও, তাড়াতাড়ি এসে যাও। तुम्हारी एंट्री यार दिल में बजी घंटी यार। तुम्हारी एंट्री यार दिल में बजी घंटी यार। किसी कमेंट यार प्यार की गारंटी यार। கலை உணர்ச்சி ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப அறிவு அதிகம். இவன் டேட்டிங் சைட்லாம் போனீங்கன்னா பெங்காலி பெண்கள் கொஞ்சம் பார்த்து லவ் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாங்க. பெங்காலிக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட அம்மா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா கெட்ட சகுனமா. யாரும் முழுவதுக்கு கேட்கறது ஒரு நாள் மட்டும் தானே, எல்லா நாளும் இல்லைன்னு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. அடுத்ததாக ஆந்திர பிரதேஷ். அந்த காலத்துலலாம் 14 நாட்கள் கல்யாணம் நடக்குமா. அதுவும் மணப்பெண்ணை யானையில கூட்டிட்டு வருவாங்களாம். இப்பெல்லாம் 5 நாள் தான். 7 முறை அக்னியை வலம் வந்து பஞ்சபூதங்கள் முன்னிலையில் இணையறது தான் தெலுங்கு திருமண முறை. தெலுங்கு மணப்பெண்ணாக 5 రోజుల పెళ్లి అమ్మండి పెళ్లి తొలి చూపులే తెలుగింటి పెళ్లి వండు కోరిన పెళ్లి రామయ్య పెళ్లి వధువు ఎవరో కాదు సీతమ్మ తల్లి
காஞ்சி நடுப்பான தர்மாபுரம் கட்வால் உட்பாடா மங்களகிரி பனாரஸ் போச்சம்பள்ளி எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியுங்க சார் எடுத்து எங்களால் ஒரு வெரைட்டி முடிவு பண்ண முடியல. கர்நாடகா வெள்ளையில் அரக்கு ஜரி பாதர் என்ற அம்சமான கலர் காம்பினேஷன் பெரும்பாலான கன்னட மணப்பெண்கள் அணிந்தார்கள். தென்னிந்திய கலாச்சாரப்படி புடவை வகுத்தி நிறைய நகைகள் அணிந்து அழகாக அலங்காரம் செய்த மணப்பெண்ணை பார்ப்பதோ கண்கொள்ளா காட்சி. இங்கு கன்னட மணப்பெண்ணாக நந்தினி. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேடம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மழை ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 கர்நாடக திருமண முறைக்கும் நம்முடைய தமிழ் மொழிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லைங்க. அடுத்ததா உத்தரப்பிரதேஷ். ராமர் கிருஷ்ணன் பிறந்த ஊர்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்துல கல்யாணம்னா சும்மாவா? மணப்பெண் தேவதையாக ஜொலிப்பாருங்க. லெஹங்காவும் சோழியும் அணிந்து மேலே துப்பட்டா போடுவது அவங்க முறை. மணப்பெண் அதிகமா சிவப்பு கலர்ல எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஆடைதான் பெரும்பாலும் அணிவாங்க. இதோ நமக்காக சாந்தி வருகிறார். அவளது முகமாகும் மல்லிகை அவளது மணமாகும் மின்னல்கள் அவளது விழியாகும் மௌனங்கள் அவளது மொழியாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும் அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடு என வரம் கேட்டேன் அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். உத்தரப்பிரதேஷ்ல சர்சோன்னு கிராமம் இருக்குங்களா, ஊரு கிராமம் இல்லை ஊரு. அந்த ஊர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணத்துக்கு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா போங்க, வேண்டாம்னு சொல்லல. போகும்போது எதுக்கும் ரெடியா ஒரு 2 செட் ட்ரெஸ் எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கெஸ்ட்டை எப்படி தெரியுமா வரவேற்பாங்க, தக்காளியை தூக்கி மேலே அடிச்சு தான் வரவேற்பாங்க. ஏன்னா முதல்ல கஷ்டத்தை அனுபவிச்சா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அதுதான் அவங்களோட ட்ரெடிஷனா. ஸோ பி கேர்ஃபுல். அடுத்ததாக பஞ்சாபி. இப்பெல்லாம் சங்கீதம் மெஹந்தியும் இல்லாத கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? நம்ம பஞ்சாபில் இருந்து தான். பஞ்சாப் மணப்பெண் சிவப்பு கலர்ல சல்வார் கமீஸ் அல்லது லெஹங்கா அணிவார். துப்பட்டாவை தலையை சுற்றி முகம் தெரியாமல் மறைச்சிருப்பாங்க. நெத்தி சுட்டியும் நீண்ட நெக்லஸும் கைகள் நிறைய வளையல்களும் அணிவாங்க பஞ்சாப் மணப்பெண்கள். இதோ நமக்காக நித்தி அழகிறார். तू होगी 1 to 2 ओ कुड़िए what to do ओ हो गई मुंडे दी पतंगा वर्गी तू एवें उड़दी ओ हो गई मुंडे दी हिला ते चलदी टुक टुक तू करदी मेकअप तू कर दिया अंग्रेजी पढ़दी गिट पिट तू करदी जिमें कोई सादी विक्टोरिया
तू कंटी बिग बैन दी पूरा लंदन ठुमकदा ओ जदों नच पैन दी पूरा लंदन ठुमकदा பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சூறான் கையில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு வருஷம் கழட்டக்கூடாது, ஒரு வருஷம் போட்டுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னே கழட்டினாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக குஜராத். முன்பக்கம் பல்லு வைத்து மணப்பெண் அநேகமாக புடவை தான் வருவார்கள். 2 நாட்களுக்கு முன் வைக்கப்பட்ட மெஹந்தி பெருகொண்ட தாண்டியா ஆடி வரும் இந்த குஜராத்தி மணப்பெண்ணாக சுகன். குஜராத்தி கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னே சகோதரிகளெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பவுல் இல்லை பாயெல்லாம் போட்டு துணியை கட்டி மேலே தலைமையில உருக்கி திருஷ்டி சுற்றி சொல்லி அனுப்புவாங்க. அப்பா கல்யாணம் ஆகும் போது கொண்டாட்டியே நினச்சிட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் மறந்துடாத அப்படின்னு வாழ்த்தி அனுப்புவாங்க மண்டபத்துக்கு. அடுத்தது அவங்க குதிரை ஏறி தான் வரும். குதிரை ஏறி வரும்போது அந்த ப்ரீஸ்ட் வந்து கையில் கத்தி கொடுப்பாராம். இந்த காலத்தில் ஏதாவது கத்தி எடுத்துட்டு வராங்களா இந்த மண்டபத்துக்கு செக்யூரிட்டி வெளியே நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்ரீலங்கன். அழகாக அமைக்கப்பட்ட பொருவா என்று அழைக்கப்படும் மேடையில் தான் சிங்கள திருமணங்கள் நடைபெறும். கல்யாண மேடையில் வலது பக்கம் மாப்பிள்ளை வீட்டாரும் இடது பக்கம் பெண் வீட்டாரும் கூடுவார்கள். திருமண முறை சற்றே குறைய இந்த திருமண முறைப்படியே 6 பெண்கள் புத்த மந்திரத்தை ஜபித்து மணமக்களை வாழ்த்துவார்கள். இங்கு சிங்களத்து சின்ன கோயிலாக திவ்யா.
கிராட்டிடியூட். இவ்வளோ அழகான பொண்ணை எனக்கு அருமையான பொண்ணை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கிராட்டிடியூட்ல அந்த துணி கொடுக்குறதா வந்து அது ஒரு பழக்கங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த மாப்பிள்ளே வந்து மாமியார் தேங்க்ஸ் தான் ஞாபகமே இல்லைங்க. ஆனாலும் திட்டு தான். அட்லீஸ்ட் சீக்கிரம் ரசிக்க மதிக்கிறாங்க பாருங்க மாமியாரை. ஹேட்ஸ் ஆஃப் டு them. அடுத்தது ஹாங்காங் சைனீஸ் மணப்பெண்கள். இப்பெல்லாம் பொதுவாக முதல் நாள் அவங்க திருமணம் வந்து ரெஜிஸ்ட்ரியில் நடக்கும். அதனால பெரும்பாலும் வெஸ்டர்ன் காஸ்டியூம் தான் போட்டுக்கிறாங்க. அழகான வெள்ளை உடை பெரும்பாலும் அணிகிறாங்க. அடுத்து அவங்க ரிசப்ஷன் நடக்கும்போது அவங்களோட பாரம்பரிய உடையை அணிந்து கொள்வார்கள். இதோ நமக்காக ஹாங்காங் மணப்பெண்ணாக லக்ஷ்மி வா. அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். பார்த்து கேட்டாரா என்னன்னு தெரியல. பண்ணிக்கூட்டான அதில் போட்டோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. அந்த நம்ம வழியில் ரோட்டில் நடந்து போகும்போது அந்த சவுப்பாய்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தங்க நகை அப்படியே அடிச்சு வச்ச மாதிரி பண்ணி குட்டி எல்லாம் இருக்குங்க. அது வந்து சைனீஸ் ட்ரெடிஷனில் பொண்ணுக்கு நம்ம எப்படி இந்தியாவில் வந்து நம்ம வந்து மணப்பெண்ணுக்கு நிறைய நகை போடுறோமோ அந்த மாதிரி அவங்க போடுவாங்க. அதில் அந்த ஆபரணம் அவசியமாக அவங்க வாங்கி தரணும். ஏன்னா அதுதான் ஃபர்டிலிட்டிக்கே அடையாளம்னு சொல்லிட்டு. ஆனால் ஹாங்காங் பெண்கள்லாம் ஒரு குழந்தைனால நம்ம பெற்று வளர்த்து செலவு பண்ணி படிக்க வச்சு ஒன்றும் முடியாது. இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக இன்னும் அந்த நகையை வாங்குறாங்க, அந்த 10 நிமிஷம் போடுறாங்க, அப்புறம் கழட்டி பூட்டி சேஃப்டி பாக்ஸில் வைக்கிறாங்க. அனைத்து பெண்களுக்கும் நன்றி. முக்கியமாக அந்த குட்டீஸ்ங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய கைது தட்டலாவே. காயத்ரி வர்றாங்க. நான் அடுத்து கேட்க போகிற பாட்டை பற்றி சொல்லணும்னா, புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகியான நித்யஸ்ரீ அவர்களை திரை இசை பாடகியாக்கி அவங்க குரலில் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த பாடல்னு சொல்லலாம். இந்த பாடலை பாட வைப்பவர் காயத்ரி. இதோ